நினைச்சு பாருங்க. அப்படின்னா தாதான்னா வள்ளல் கொடுக்கிறவங்க கோடியில ஒருத்தர் இருப்பது உண்மையானால் சங்கிலி அருந்து விழணும்னு பாடுனா சத்தியம் என்று ஏற்றுக்கொண்டு அருந்து விழுந்தது இந்த நாட்டிலே தமிழ் பாடல். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த ஆயிரத்தில கோடியில ஒருத்தராக இருந்து இங்கே பல கோடிக்கு ஒருத்தர் இல்ல, இங்கே 100க்கு ஒருத்தர் வள்ளல்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அன்பளிப்புகளை வாரி வழங்கிய வள்ளல் பெருந்தகைகள் எல்லோருக்கும் நன்றியை காணிக்கையாக கொண்டு பணியை தொடர்வோம். அருமையான இடம், அழகான இடம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான். எந்த ஊரு? கடலூர் மாவட்டம் மருதூர்ல பிறக்கிறார் வள்ளல் பெருந்தகை ராமலிங்கம் பிள்ளை. அவருக்கு வயசு 7, சின்ன பிள்ளை. வயசுக்கு 7 இருக்கும்போது அவங்க அண்ணன் சபாபதி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல். தம்பியை கூப்பிட்டு சொன்னாரு, தம்பி ராமலிங்கம், சோமு செட்டியார் வீட்டில் பிரசங்கம், நீ போய் கற்பூரம் காட்டி பிரசாதம் கொடுத்துட்டு வா. அண்ணன் எங்கான்னு செட்டியார் கேட்பாரு. கேட்டா உடம்பு சரியில்லை, காய்ச்சல்னு சொல்லியிருப்பான்னு அனுப்புனாரு. இவர் போனாரு. செட்டியார் கேட்கிறாரு, என்னையா நீங்க வந்திருக்கிறீங்க, உங்க அண்ணன் வரலையான்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல், என்னைய வர சொன்னாரு. ஏயா இதெல்லாம் முதல்ல சொல்றது இல்லையா? முன்கூட்டியே சொல்லியிருந்தா வேற ஏற்பாடு பண்ணியிருப்பேன். இன்னைக்கு வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு ரொம்ப கோவப்பட்டார். சில பேருக்கு கோபம் பொசுக்கு பொசுக்குன்னு வரும், எதுக்கு வருதுன்னே தெரியாது. கோபம் எங்க இருந்து வருதுன்னு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். குடகு மலையிலிருந்து காவிரி உற்பத்தி ஆகுது, நந்தி மலையிலிருந்து பாலாறு உற்பத்தி ஆகுது. ஒவ்வொரு ஆறு ஒவ்வொரு இடத்துல இருந்து உற்பத்தி ஆகுதுல. கோபம் எங்க இருந்து உற்பத்தி ஆகுது? எல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கு. தனியாக வருது. தர்மம் செய்யற இடத்துல தான் கோபம் உற்பத்தி ஆகுமா? தர்மம் செய்யற இடத்துல கோபம் உற்பத்தி ஆகும்னு அந்த கிழவி நமக்கு பாடம் வச்சா. அப்படின்னா அந்த கிழவர் யாரு? அப்பச்சி செட்டியார் கோபப்பட்டாரு. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்கன்னு கோபம் குறையில. வயசாகியும் சில பேருக்கு புத்தி மாறாது. வயசாகியும் சில பேருக்கு புத்தி மாறாது. காரணம், பெரியோர் எல்லாம் பெரியோரும் இல்லை, சிறியோர் எல்லாம் சிறியோரும் இல்லை, அறிவாளிகள் எல்லாம் அறிவாளிகள் அல்ல. அறிவை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் அறிவாளி. இப்ப செட்டியாரை பார்த்து வள்ளலார் கேட்டாரு, செட்டியார் ஐயா